எல்லோருக்கும் வணக்கம். 10 வருஷம் கழிச்சு ஒரு கோடீஸ்வரனாக ஆகிறதுக்கான சில டிப்ஸ் சொல்ல போகிறேன். அதனால் கவனமாக கேளுங்க. இன்க்ரீஸ் யுவர் இன்கம் இன் மோர் தென் 5 சோர்சஸ். அதாவது உங்களுடைய வருமானத்தை ஒரு வருமானம் இல்லாமல் நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய திறமைகள் மூலமாக நீங்கள் ஒரு லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லை ஜெர்மன் லாங்குவேஜ், இந்த மாதிரி மொழிகளை கற்றி கொடுத்து அதுலேருந்து வருமானம் வர மாதிரி, இல்லை உங்களுக்கு ரெண்டல் இன்கம் வர மாதிரி, இல்லை நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு டிவிடெண்ட் போனஸ் வர மாதிரி, இது மாதிரி பல்வேறு விதமான இன்கம்மை நீங்கள் அதிகப்படுத்தணும். அதாவது மோர் தென் 5 சோர்சஸ் ஆஃப் இன்கம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பல்வேறு விதமாக வருமானங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டிப். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் லக்ஸுரி. அதாவது வாரன் பஃபெட்டோட தியரி. வாரன் பஃபெட் யூஸ் பண்ண கார் செவரோலெட் கார் தான். அதாவது ஏன் செவரோலெட் கார் யூஸ் பண்ணாருன்னா, எக்கனாமிக்கலி அது ஃபியூல் ரொம்ப கம்மியாக இது பண்ணும், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. அவர் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலுமே அவர் ரொம்ப சிக்கனமாக இருந்தார். ஏன்னா காருங்கிறது ஒரு லயபிலிட்டி, அது அசெட் கிடையாது. விப்ரோவோட ஓனர் அசிம் பிரேம்ஜி ரொம்ப காலமாக அவர் எஸ்டீம் கார் தான் வச்சிருந்தாராம். அதற்கு பிறகு அவர்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃப் கிட்ட இருந்து பென்ஸ் கார் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி தான் யூஸ் பண்ணாராம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் லக்ஸுரி அப்படின்ற போது நீங்க எது அசெட் எது லயபிலிட்டி. காருங்கிறது உங்களுக்கு டெப்ரிசியேஷன் வேல்யூ. வாங்கின உடனே நீங்க வித்தா கூட பாதி தான் உங்களால் விற்க முடியும். சப்போஸ் 7 லட்ச ரூபாய்க்கு நீங்க கார் வாங்கினீங்கன்னா நீங்க 3.5 lakhs தான் நீங்க விற்க முடியும், பாதி விலைக்கு தான் விற்க முடியும். அதனால அந்த மாதிரி நீங்க எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுக்கு கண்டிப்பா கார் வேணும், நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா வாங்கலாம், தவிர தேவையில்லாம ஒரு பெருமைக்காக எல்லாரும் வாங்குறாங்க அப்படின்னு நீங்க வாங்க தேவையில்லை. ஏன்னு கேட்டா நீங்க கோடீஸ்வரன் ஆகணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க. அப்போ நீங்க மிக முக்கியமாக சேவ் பண்றதெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால அவாய்ட் லக்ஸரி அண்ட் சேமிக்கும் மனப்பான்மை தான் மிக மிக முக்கியமானது. இந்த கோடீஸ்வரர் கனவை அடையிறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். மூன்றாவது பாத்தீங்கன்னா ஒர்க் எத்திக். அதாவது எல்லாருமே உங்களை தேடுற மாதிரி ஒரு ஆளாக நீங்க மாறணும். ஏன் தேடுற மாதிரினா, நீங்கள் பல்வேறு திறமைகள் இருந்ததுன்னா நீங்கள் இல்லைனா ஒரு வேலை நடக்காது, அவர் இல்லைனா வேலை நடக்காது அப்படின்னு உங்களை தேடுற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வரும்போது உங்களுக்கு நீங்கள் கேட்குற ஊதியம், நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம் ஒரு விஷயத்தை, அதன் மூலமாக உங்களுக்கு ஊதியம் அதிகரிக்கப்படும். உங்களுடைய இந்த கோடீஸ்வர கனவுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ திறமைகளை வளர்த்துக்கிறீங்களோ அதற்கேற்ற மாதிரி உங்களை மக்கள் தேட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் வேலை செய்கிற அலுவலகங்களை உங்களை தேட ஆரம்பிப்பாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு பணம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நான்காவது பார்த்தீங்கன்னா சேவ் டு இன்வெஸ்ட். அதாவது நீங்கள் சேமிக்கிறீங்க, இப்போ அந்த சேமிக்கிறத எடுக்கவே முடியாத மாதிரி ஒரு மீடியமில் போட்டு வச்சிடணும். இப்போ நீங்கள் போடுறோம், நாளைக்கே கஷ்டம் வந்துடுச்சு, இல்லை ஒரு மாதம் கழிச்சு கஷ்டம் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கோல்டு காயின் வாங்குறீங்க, ஒரு 5 கிராம் காயின் வாங்கி வச்சுக்கிறீங்க. அடுத்த மாதம் ஏதோ பணப்பற்றாக்குறை வந்துடுச்சு அப்படின்னா அந்த பணத்தை நீங்கள் அந்த காயினை வித்து பணமா நீங்க மாற்றக்கூடாது. ஒரு ஸ்டாக்கை நீங்க வாங்கிட்டீங்க, வாங்கின பிறகு ஒரு மாசம் கழிச்சு உங்களுக்கு பயங்கரமான பண நெருக்கடி வருது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்டாக்கை நீங்க வித்து பணமா நீங்க மாற்றக்கூடாது. அதனால சேவ் பண்ணிட்டீங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எடுக்க முடியாதபடிக்கு ஒரு மீடியம்ல அதை நீங்க போட்டுடணும். அது பல வருஷங்கள் கழிச்சு அது மிகப்பெரிய தொகையாக அப்பதான் அது மாறும். அதனால பணத்தை சேமிக்கிற விதத்துல மீடியத்துல நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதை நீங்க எடுக்கவே கூடாது. அப்படியே இன்வெஸ்ட் பண்ண பணத்தை திரும்ப எடுக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தாலுமே அந்த பணத்தை நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவேன். அதாவது ஒரு ஸ்டாக்ல நீங்க எடுத்துட்டீங்க, வித்துட்டீங்க, ஒரு ஸ்டாக்கை வித்துட்டீங்க, அதற்கு பிறகு அதுல இருந்து ஒரு சிறிய பணத்தை எடுத்துட்டு மற்ற பணத்தை மறுபடியும் வேற ஏதாவது ஸ்டாக்ல இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஐந்தாவது, கடன் வாங்கக்கூடாது. உங்க கோடீஸ்வர கனவு அடையிறது கடன் வாங்கக்கூடாது. இதே இது நான் வேற மாதிரி சொல்லுவேன். கடன் வாங்கலாம், ஆனா அந்த கடனை வாங்கி நீங்க லாபம் அதோட 10 மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த கடனை வாங்கலாம். அது இல்லாம சும்மா பெருமைக்காக கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்றது, தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன் வாங்கி ஆடம்பரமாக இருக்கிறது. அதனால மேக்சிமம் உங்களுக்கு கோடீஸ்வர கனவு ஆகணும், நீங்க கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா கடன் வாங்குறதை தவிர்க்கணும். தேவை மிக மிக முக்கியமான தேவை, உங்க வியாபாரத்தை வளர்க்கணும், அதன் மூலமாக உங்களுக்கு பன்மடங்கு லாபம் வரும் அப்படின்னா நீங்க நிச்சயமா கடன் வாங்கலாம். அதனால நல்ல ஆழமா இந்த விஷயத்துல நீங்க யோசிச்சு முடிவு எடுக்கணும். ஏன்னா இங்க நிறைய பேர் இங்க கடன்ல மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. தேவையில்லாம கடன் வாங்கிட்டு அதன் பிறகு அதை கட்ட முடியாம அந்த வட்டி கட்டி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த வட்டிக்காக நீங்க கடன் வாங்கினவங்களுக்காக நீங்க வேலை செய்யற மாதிரி ஆயிடும். அதனால மேக்சிமம் ஆஃப் த கேஸ் நீங்க கடன் வாங்கவே கூடாது. ஆறாவது, மணி ஆஸ் அ லவர். அதாவது ஒரு காதலன் எப்படி தீவிரமா காதலிப்பாரு, எவ்வளோ பின்னாடியே போவார், அவர் எவ்வளோ பத்திரமா பார்த்துப்பார். அதே மாதிரி தான் உங்கள் பணம், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்? மணி அஸ் அ லவர்னு சொல்லுவேன் கேட்டிங்கன்னா, இல்லைனா வேற யாராவது தட்டிட்டு போயிடுவாங்க, நீங்கள் கொஞ்சம் அசந்திங்கன்னா வேற யாராவது தட்டிட்டு போயிடுவாங்க. அதனால நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறீங்க, எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏழாவது, நாம் சம்பாதிக்கிற பணம், நாம் வேணால் தூங்குவோம், நம்ம சம்பாதிக்கிற பணம் தூங்கவே தூங்காது. அதனால
பணத்தை நீங்கள் பணத்தை கொண்டு வேலை செய்ய வைக்கணும். அதாவது நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். அதற்கு பிறகு அந்த 10 லட்ச ரூபா சம்பாதிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்காக வேலை செஞ்சு அது வட்டி, அதன் மூலமாக உங்களுக்கு பணம் குட்டி போட ஆரம்பிக்கும். நாம தூங்குவோம், ஆனால் பணம் தூங்கவே தூங்காது. அதாவது நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் கடைசி காலம் வரைக்கும் கடினமாக உழைச்சி தான் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்களால் கோடீஸ்வரன் ஆக முடியாது. நீங்கள் புத்திசாலித்தனமாக பணம் சம்பாதிக்கணும், அதே சமயத்தில் அந்த பணத்தை குட்டி போட வைக்கணும். அப்போது எங்கெல்லாம் அவங்க பணம் பன்மடங்காக பெருகும் அதெல்லாம் யோசித்து அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அது மாதிரி நீங்கள் பணத்தை பெருக்குவதற்கான ஒரு முனைப்போடு நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். மிக முக்கியமாக பணத்தை வேலை செய்ய வைங்க. 7வது, நீங்கள் பிறக்கும் போது ஏழையாக பிறக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நாம் இறக்கும்போது நாம் ஏழையாக இறந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய தவறு. ஏன்னா எல்லாருமே இங்க பிறக்கும்போது பணக்காரர்களா பிறக்கல, எல்லாருமே சாதாரண ஒரு நிலையில தான் பிறந்திருப்பாங்க. அதற்கு பிறகு அவர்கள் பயங்கர கடினமான உழைப்பு மூலமாக, அவர்களுடைய அறிவை வளர்த்து கொள்வதன் மூலமாக, இப்படி பல்வேறு நுணுக்கங்களை அவர்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக அவங்க கோடீஸ்வரனா ஆயிருக்காங்க. அதனால நீங்க பிறக்கும்போது ஏழா இருந்திருக்கலாம், நீங்கள் உங்களுடைய முயற்சியின் காரணமாக நீங்கள் பணக்காரனாக மாறலாம், மாற முடியும். இங்க பல பேர் மாறி இருக்காங்க. இல்ல என்னாலலாம் முடியாது, எனக்கெல்லாம் ஒன்றும் திறமை இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. பிரபஞ்சம் எல்லாருக்குமே வாய்ப்பை கொடுக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வாய்ப்பு வரும்போது நீங்கள் தயாராக இருக்கணும். அதனால் மனம் துவண்டு போகாமல், இன்றைய நிலையை நினச்சி நீங்கள் மனம் துவண்டு போகாமல் நம்மளால் முடியும் அப்படின்னு திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சீங்கன்னா எங்கேயாவது ஒரு பாதை உங்களுக்கு புலப்படும். 8வது, ஃபாலோ எ மென்டர். அதாவது உங்களுக்கு ஒரு ஆசான், ஒரு குரு, அவரை நீங்கள் பின்தொடர்ற மாதிரி அப்படி ஒரு ஆளை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா நீங்கள் சோர்ந்து போயிருக்கும்போது உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, உங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆசான், ஒரு குரு அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் உங்களுடைய ஆசானை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்பவே ஜாக்கிரதையாக நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறீங்க, அவர்கள் இந்த நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரலாம், உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம், அதற்கு அவர்கள் தீர்வு கொடுக்குற மாதிரி இருக்கணும். இல்லை மேலும் உங்களை குழப்புற மாதிரி இருந்தால் நீங்கள் குழம்பன குட்டையில் எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி உங்கள் வாழ்க்கையும் குழம்ப ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக ஃபாலோ எ மென்டர், உங்களுக்கு ஒரு குரு ஆசான் கண்டிப்பாக உங்களை வழி நடத்துறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா உங்கள் கோடீஸ்வர கனவு அடையிறதுக்கு நிறைய ஐடியாஸ் வேணும். அந்த ஐடியாஸை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு குரு, ஒரு ஆசான் உங்களுக்கு அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த கோடீஸ்வர கனவை மிக எளிதாக போய் சென்றடைஞ்சிருவீங்க. இறுதியாக ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்ப் இருக்கு, அதாவது aim for the sky and you will reach the roofs. நீங்க வானம் அளவுக்கு முயற்சி செய்யணும். அதாவது நீங்க 10 கோடி ரூபாய்க்கு முயற்சி செஞ்சாதான் உங்களால 1 கோடி ரூபாய் அடைய முடியும். அதாவது நீங்க வானம் அளவுக்கு நீங்க அப்பேற்பட்ட முயற்சிகள் செஞ்சாதான் உங்களால அந்த ஒரு தளத்தை தொட முடியும். அதனால உங்களுடைய இலக்குகளை நீங்க ஒரு 10 கோடி ரூபாய்க்கு நீங்க வைக்கணும். இந்த 1 கோடி ரூபாய் நீங்க அச்சீவ் பண்ணணும், ஒரு 10 வருஷத்துல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு அந்த உண்மையா அந்த 10 கோடிக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது எளிமையாக அந்த 1 கோடி ரூபாய் நீங்க சம்பாதிப்பீங்க. அதனால நான் இப்போ சொன்ன 10 டிப்ஸை உங்க வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க இன்னும் 10 வருட காலத்துல கண்டிப்பாக உங்களுடைய கோடீஸ்வர கனவு நிச்சயமாக நிறைவேறும். நானும் உங்கள் கோடீஸ்வர கனவு நிறைவேறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் சுரேஷ். நான் ஆக்சுவலாக நிறைய ப்ராஜெக்ட் அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே ஃபெயிலியர்ன்றதோட நான் எது பண்ணாலும் அது கரெக்டான முடிவுக்கே வராமல் ப்ராப்ளம்ஸ். நானும் எவ்வளோ முயற்சி பல வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சூர்யா சார், அவரை மீட் பண்ணலாம், அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சது என் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா. சரி, நான் முதல்ல போகும்போது நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். ஸோ வாழ்க்கையில் தன்னம்பிக்கைனா என்ன, நம்ம எதுக்காக கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும், எப்பவுமே நம்ம பயப்படக்கூடாது. ஸோ அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும், அவர் கொடுத்த சின்ன சின்ன பயிற்சிலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பிரைட்டாகவும் ஆகிட்டேன். அதே நேரத்தில் இப்போ பண்ண ப்ராஜெக்ட், லாஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட்டு ரொம்ப அழகாக வந்துருச்சுன்னு எல்லாம் பாராட்டினாங்க. அதே நேரத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஸோ இன்னும் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ அவர் புக்கு, அவர் ஒரு தன்னம்பிக்கை பேஸ் பண்ணி ஒரு புக் கொடுத்தாரு, அதுவும் படித்தேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் அந்த புக்ஸை படிச்சுட்டு அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் சரி உங்களால் முடியும்னா அவரை நேரில் பார்த்து உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையை சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி சொல்லி கொடுப்பாரு. உங்களுக்கு நீங்கள் செய்ய போகிற ப்ராஜெக்டை பற்றி, உங்களுக்கும் ப்ராஜெக்டோ ஒர்க்கோ தொழிலோ எதாக இருந்தாலும் அவர் அந்தளவுக்கு உங்கள் மெயினை இது பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும், அது செய்கிற தொழில் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அப்போ நீங்கள் செய்கிற தொழிலில் நல்ல வருமானமும் ஜெயிக்கிறதுக்கான எல்லா ஸ்கோப்பும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக சூர்யா சாரை பாருங்கள்.
நான் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி நீங்களும் அடையணும்.